ஒரு சுதந்திரமான எண்ணம் கொண்ட வாழ்க்கையை எப்படி வாழ்றது அப்படின்றது இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா வழிகாட்டி. இவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஆதாரமா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த வழிகாட்டக்கூடிய தன்மை. எல்லாருக்குமே ஒரு தனுசு ராசி ஒரு வீட்டுல இருந்தா கூட எதை எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத இவங்க தான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வழிகாட்டக்கூடிய தன்மையை சொல்லக்கூடிய ஒரு ராசியாக தனுசு வருகிறது. தனுசு ராசி கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கொடுப்பினை என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் டிராவல் போவாங்க இவங்க. நிறைய சுற்றுப்பயணங்கள். ஏன்னா இவங்களாம் சுந்தரமான எண்ணம் கொண்டவர்கள் இல்லையா. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நேச்சர் தனுசுக்கு நிறைய இருக்கும். தனுசுன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக தீபம் மாதிரி. சோ அந்த அளவுக்கு இவங்க அந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஒரு ராசியாக தனுசு அமைகிறது. தனுசை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில கத்துக்கொள்ள வேண்டியது ஆணவம் இல்லாத அறிவுன்றதை இவங்க தெரிஞ்சுக்கணும். தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்றது தனுசுக்கும் பொருந்தும். அந்த அவசர கொடுக்கத்தனம் எல்லாமே அது தெரியும்ன்றது. அப்ப அந்த அரகுர அறிவை வச்சுக்கிறது, மத்தவங்க சொல்ற அறிவை அப்படியே இவங்க ஃபாலோ பண்றது அந்த மாதிரி இல்லாம இவங்க ஒரு திருகமான ஒரு எண்ணத்தோட இவங்க வாழ தொடங்கும் பொழுது இவங்க வாழ்க்கை இன்னமும் எல்லாருக்குமே ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இவங்களுடைய வாழ்க்கையாக அமையும். கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி. வரக்கூடிய 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய டேரட் கார்ட் சொல்லக்கூடிய ரகசியங்கள் மூலமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வரப்போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம தனுசு ராசிக்கான 2026 டேரட் சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்றதை பார்க்கலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கே 9வது ராசி, தர்ம ராசி. ஆக்சுவலாக ஒரு தனுசு பிறக்குதுன்னா அவங்களுடைய பிறப்பின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரமான எண்ணம் கொண்ட வாழ்க்கையை எப்படி வாழ்றது அப்படின்றது இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா வழிகாட்டி. இவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஆதாரமா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த வழிகாட்டக்கூடிய தன்மை. எல்லாருக்குமே ஒரு தனுசு ராசி ஒரு வீட்டுல இருந்தா கூட எதை எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத இவங்க தான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வழிகாட்டக்கூடிய தன்மையை சொல்லக்கூடிய ஒரு ராசியாக தனுசு வருகிறது. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுக்குற ஐடியாஸை ஃபாலோ பண்ணும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய, ஏன்னா ஒரு குரு இல்லையா, அந்த குரு சொல்லக்கூடிய அட்வைஸை கேட்கும் பொழுது சம்பந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அது தனுசு ராசியினுடைய கொடுப்பினை அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கொடுப்பினை என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் டிராவல் போவாங்க இவங்க. நிறைய சுற்றுப்பயணங்கள். ஏன்னா இவங்களாம் சுந்தரமான எண்ணம் கொண்டவர்கள் இல்லையா. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நேச்சர் தனுசுக்கு நிறைய இருக்கும். அதுல இந்த ஆன்மீக சார்ந்த விஷயங்களை, சித்திரங்களை தேடி போறது, அந்த மாதிரியான டிராவல் இவங்களுக்கு எப்படியோ ஒரு வகையில வாழ்க்கையில கனெக்ட் ஆயிட்டு நிறைய டிராவல் போகக்கூடிய நபர்களாக தனுசு ராசிக்காரர்கள் இருப்பார்கள். பொதுவாக நெருப்பு ராசிகள் சொல்லும் பொழுது ஒரு மேஷம் ஒரு காட்டுத்தீ, புரியுதுங்களா. தனுசுன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக தீபம் மாதிரி. சோ அந்த அளவுக்கு இவங்க அந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஒரு ராசியாக தனுசு அமைகிறது. தனுசை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில கத்துக்கொள்ள வேண்டியது ஆணவம் இல்லாத அறிவுன்றதை இவங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் இவங்களுடைய பாடம். என்னன்னா ஒரு வித்யா கர்வம் ரொம்ப அதிகமா இருக்கும். மைனும் ஆட்டிடியூடு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற எண்ணம், நான் தான் மத்தவங்களுக்கு சொல்லுவேன், எனக்கு யாரும் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை குறைச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய நாலேஜ் இன்னமும் பெருக ஆரம்பிக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்க இந்த வில்ல குறிக்கக்கூடிய ஒரு ராசியா இருக்குது அப்படின்றதுனால ஒரு வில் ஒரு அம்பு எவ்வளவு ஃபோர்ஸா மத்தவங்களை தாக்குமோ அந்த மாதிரியாக இவர்கள் பேச்சுக்கள்னால நிறைய மத்தவங்க பாதிப்படைவாங்க. அந்த ஒரு பேச்சு ரொம்ப ஃபோர்ஸா மத்தவங்களை தாக்கும். இது அவங்க ஒரு வகையில ஒரு டிராபேக்காவே அமையும் இவங்களுக்கு. சோ இதை அவங்க தெரிஞ்சுட்டு அதன் மூலயமாக மத்தவங்களை காயப்படுத்தாமல் எப்படி வாழணும் அப்படின்றதையும் தனுசு தெரிஞ்சுட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை பாதைகள் இன்னும் மிக பிரம்மாண்டமாக விரிவடைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. சோ இவங்க லைஃப்ல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஆணவம் இல்லாத வாழணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒழுக்கமான வாழ்க்கைன்றது அவசியம் தேவை. ஏன்னா தனுசு ராசி டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் அவங்க அமைப்புல இருக்குது. சோ ஏன்னா இந்த குரு சிஷ்ய உறவுகள் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மத்தவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறதுனால அந்த இதை கேட்கறவங்க ஈஸியா அட்ராக்ட் ஆவாங்க. இவங்களுக்கு எல்லாமே தெரியுது. அந்த ஒரு அறிவுனால மத்தவங்க ஈஸியா இவங்க கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க.
ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒழுக்கம் சார்ந்த குறைபாடுகள் வந்து சில நேரங்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு சவாலாக எங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை. நான் மேஷத்துக்கு சொன்ன மாதிரி தான், தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்றது வந்து தனுசுக்கும் பொருந்தும். அந்த அவசர கொடுக்கத்தனம் எல்லாமே அது தெரியுன்றது, அப்போ அந்த அரகுற அறிவை வச்சுக்கிறது, மற்றவங்க சொல்ற அறிவை வந்து அப்படியே இவங்க ஃபாலோ பண்றது அந்த மாதிரி இல்லாம இவங்க ஒரு திருவிமான ஒரு எண்ணத்தோட இவங்க வாழ தொடங்கும் பொழுது இவங்க வாழ்க்கை வந்து இன்னமும் எல்லாருக்குமே வந்து ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இவங்களுடைய வாழ்க்கையாக அமையும். முன் ஜென்மத்துல தர்ம காரியங்கள் செய்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே வந்து தனுசு ரொம்ப ப்ராமினெண்டா சம்பந்தப்பட்டிருக்கும். அந்த ஒரு தொடர்பு இல்லாம ஒரு ஆன்மீக தொடர்போ வேத சாஸ்திரங்கள் தொடர்போ தர்மங்கள் அதெல்லாம் தொடர்பு இல்லாம ஒருத்தர் வந்து தனுசு ராசியில வந்து பிறக்க முடியாது. புரியுதுங்களா? சோ அந்த அவ்வளவு சிறப்புகள் கொண்டது தனுசு ராசி. ஓகேங்களா? ஓகே, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2026 பொருளாதாரம் இல்ல தொழில் எப்படி இருக்கும், இல்ல கடன் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் முடிஞ்சிடுமா அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசிக்கான பொருளாதாரத்துக்கு நம்ம பார்க்கும்போது பெருசா வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல, ஒரு ஆவரேஜான ஒரு பொருளாதாரத்தை தான் காட்டுது. சோ அந்த வால் கார்டுகள் வந்ததுன்றதால அதையும் நான் இன்னொரு கார்டு செலக்ட் பண்றேன் இவங்களுக்கு. ஓகே, பிளக்சுவேஷன்ஸ் தான் காட்டுது. கொஞ்சம் பொருளாதாரத்துல வந்து ஆவரேஜா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. பெருசா வந்து நிறைய பணம் போட்டும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இருக்கிற பிசினஸ் என்னவோ நீங்க பண்ணிட்டு போறது நல்லது. ஓரளவுக்கு வந்து இந்த உணவு சார்ந்த துறைகள், நீர் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ், மக்களா பணி செய்யக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும். அதுக்கு இந்த சந்திரன் கார்டு வந்து உங்களுக்கு சொல்லுது. கொஞ்சம் வந்து இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும், அது வந்து கொஞ்சம் வந்து பாத்துக்கிறது நல்லது அப்படின்றது இந்த கார்டு சொல்லுது. பொருளாதாரத்துக்கு வந்து பெருசா வந்து சப்போர்ட் பண்ணாது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைலமா இருக்கும், இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து அதே மாதிரி செலக்ஷனா உங்களுக்கு பிரச்சனை வரும். ஓகேங்களா? அதுதான் வந்து பிரச்சனை. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற தொழில் என்னவோ அதை நீங்க செய்துட்டு போனீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம டைரக்ட் சொல்லக்கூடிய உங்களுக்கான கைடன்ஸ். கடன் சுமைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா புதுசா கடன் வாங்காதீங்க. இருக்கிற கடனை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். நான் ஃபேமிலிக்காக வாங்குறேன், சந்தோஷமா இருக்கிறதுக்காக வாங்குறேன், ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடம்பர பொருள் நான் வாங்கி போகணும் அதுக்காக கடன் வாங்குறேன், ஒரு நிலம் வாங்க போறேன் அதுக்காக கடன் வாங்குறேன்லாம் போகாதீங்க. ஏன்னா வந்து இந்த கார்டு வந்திருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் சிக்கல்ல மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்க கடன் வாங்காம இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து சேஃப் ஜோனா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களுக்கான ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உடல் மன ஆரோக்கியம். தனுசு ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து ஏதாவது ஒண்ணு நொறுக்கு திணி சாப்பிட்டே இருக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். நீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அதன் மூலமா தான் சில நேரத்துல இவங்க சில உடம்புல இஷ்யூஸ் ஏற்படுத்திப்பாங்க. ஓகே, இவங்களுடைய உடல் மன ஆரோக்கியம் நிறைய தலைகீடான கார்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, லவர்ஸ் கார்டு. கொஞ்சம் ஃபேமிலியில டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா இந்த லவர்ஸ் கார்டுன்றது வந்து இவங்களுக்கு தலைகீழா வந்திருக்கு. சுக்கிரனுடைய கார்டு வந்து தலைகீழா வந்திருக்கு. சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துட்டு போகும். பட் இவங்க வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா இருக்கிறது என்ன இருக்குதோ அதுல போக்கஸ் பண்றது நல்லது. மென்டலி வந்து தான் இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். பெருசா வந்து உடல் ஆரோக்கியம் வந்து பெருசா டிஸ்டர்ப் ஆகாது. ஆனா மன ஆரோக்கியம்ன்றது அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். பழைய முடிந்து போன கசப்பான சம்பவங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனசை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால வந்து மன ஆரோக்கியத்தை போய் பேணி பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா வந்து காட்டுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த சுக்கரனுடைய கார்டு உங்களுக்கு தலைகடா வந்திருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த சுகர் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருந்துக்கிறது, தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர்றது, அந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்றதே நான் ஸ்பெஷல் கைடன்ஸா இந்த நம்ம டைரக்ட் நமக்கு கொடுக்கணும். வெளிநாட்டு வாழ்க்கை, ஹையர் எஜுகேஷன்ஸ் வாய்ப்புகள்லாம் உண்டா அப்படின்றத பார்க்கலாம். தராசு நீதிபதி கார்டு வந்திருக்கு. ஃபேமிலியோட போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. சந்தோஷமா குதூகலமா, அதாவது இங்க தொழில் சார்ந்து போறாங்களோ இல்லையோ ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வர்றதோ, இல்லைன்னா வந்து அதான் மனசுக்கு பிடிச்ச டிராவல் மாதிரி போயிட்டு வர்றது, அந்த மாதிரியான டிராவல்ஸ் பிக்னிக் மாதிரி போறது நிறைய இருக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா. ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு, அதாவது வெளியூர்ல நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க குலதெய்வத்தை தேடி நீங்க வர மாதிரியான அமைப்புகளும் இருக்கும். ஓகேவா? சான்சஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு போறதுக்கான, மைக்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எல்லாமே வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரியான அமைப்புகள் தான் இருக்கு. ஓகே, தனுசு ராசிக்காரர்கள்னா ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் இவங்க ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும். ஏன்னா இவங்க சொல்றதான் அவங்க கேட்கணும் அப்படின்றதுனால குரு இல்லையா, எல்லாரையும் கைட் பண்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்லயும் வந்து அந்த தோரணை காட்டும் போது பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்க்கும்போது சக்தி கார்டு வந்திருக்கு. ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இது கொடுக்கும். ஓகேவா?
சிம்ம ராசி, சிம்ம லக்னம் இல்ல சூரியனோட ஆதிக்கம் கொண்டவர்களுடைய கான்டாக்ட் லவ் ரிலேஷன்ஷிப்ல வரதுக்கும் சான்சஸ் வந்து நிறைய இருக்குது இவங்களுக்கு. பட் பர்சனல் லைஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனா மட்டும்தாங்க லைஃப் நல்லா இருக்கும். ஓகேவா? அதுல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இவங்க அதிகாரத்தையும் இவங்க நான் சொல்றதான் கேட்கணும்னு இவங்க போனாங்கன்னா கொஞ்சம் பர்சனல் லைஃப்ல டேமேஜ் இருக்குது. லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஓகே, அந்த காதல் கார்டு தான் இது, அது ஓகே, இவங்களுக்கு நல்லதான் வந்திருக்கு. பட் இது வந்து யாருமே வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு துணையா வரமாட்டாங்க அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த வாழ்க்கை நம்ம எப்படி தனியா பிறந்தமோ தனியா தான் நம்ம போக போறோம். அதனால வந்து எதுவுமே வந்து ஒரு நிலையான இது கிடையாது அப்படின்றத இவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா இவங்க கொஞ்சம் அந்த மென்டலி வந்து பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அதர்வைஸ் நம்ம சொல்றதை இவங்க கேட்கல, அது மாதிரி நடந்துக்கலன்னும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய வர செய்யும். ஸோ உறவுகள் ரீதியாக இதை இவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இவங்களுக்கு அமையும். ஓகேவா? இவங்களுக்கான சவால் என்னவா இருக்கும் இந்த 2026 டேரட் சொல்லக்கூடிய ரகசியத்துல? இதுதான் இவங்களுக்கு சவால் அப்படின்னா எதுவாக இருக்கும்? நல்ல கரெக்டான கார்டு தான் வந்திருக்கு இவங்களுக்கு. இங்க பாருங்க, எப்பவுமே வந்து நம்ம இணைந்து பணி செய்யணும். புரியுதுங்களா? இணைந்து ஒரு கூட்டு தன்மையோட நம்ம இணைந்து பணி செய்தோம்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், பூசல்கள், போட்டி மனப்பான்மையை விட்டுட்டு நம்ம ஒரு இணைஞ்சு ஒரு பணி செய்யறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெற்றி வாகை சூடக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றதா இந்த கார்டு சொல்லுது. ஓகே, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம வந்து ஒரு சேர்ந்து ஒரு விஷயத்த நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்றத மனசுல வச்சுட்டு அந்த ஒரு போட்டி பொறாமைகள் பூசல்கள் இல்லாம நீங்க ஒருத்தர் கூட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெற்றி வாகையை நீங்க சூடுவீர்கள் அப்படின்றதுதான் இந்த கார்டு வந்து உங்களுக்கு சொல்லுது. ஓகேவா? தனிப்பட்ட முறையில உங்களுக்கு டேரட் ரீடிங் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், இல்ல உங்க ஃபேமிலியில வழி வழியா வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், உங்களுடைய சோல்மேட் ரீடிங் எடுக்கிறது, கார்மிக் ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடியவங்க யார், இந்த மாதிரியான நிறைய நுட்பமான விஷயங்களை வந்து உங்க ஜாதகம் மூலயமா பார்த்து என்னால சொல்ல முடியும். ஸோ உங்க விருப்பம் இருந்ததுன்னா நீங்க என்னுடைய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.